பெண்களை அழகா காட்டுறதுல அவங்களோட ஃபேஸ்க்கு அப்புறம் அவங்களோட முடிதான். அதை அழகா காட்டணும், ஒழுங்கா பார்த்துக்கணும்னு நிறைய பொண்ணுங்க நினைப்பாங்க. அதனாலே அடிக்கடி தலைக்கு ஷாம்பு வச்சு குளிப்பாங்க. இப்படி தலைக்கு ஷாம்பு வச்சு குளிக்கிறது கரெக்டா தப்பான்னு இன்னைக்கு நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீப்பால உங்க கூந்தலை சீவணும். இந்த மாதிரி பண்றதுனால குளிச்சதுக்கு அப்புறம் முடியில சிக்கல் விழாம தடுக்க முடியும். எப்பவுமே பிராண்டட் ஷாம்புவை தான் யூஸ் பண்ணணும். ஷாம்புவை நேரா தலையில தேய்ச்சி குளிக்க கூடாது. ஒரு டப்பால தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட ஷாம்பு கலந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இப்படி பண்றது மூலமா கெமிக்கலோட வீரியம் நேரா முடியை பாதிக்காம இருக்கும். ஷாம்புவை முடி மேல இருந்து கீழே வரைக்கும் தேய்க்கணும். கண்டிஷனர் தலைக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கூந்தலை ஊற வைக்கணும். இதனால முடியோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஷாம்பு தலைக்கு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் முடியில இருக்கும் தண்ணியை துண்டு வச்சு நல்லா தோட்டணும். அப்படி தோட்டாம இருந்தா கூந்தல் சேதப்படும். அது மட்டும் இல்லாம முடியும் சீக்கிரமா உடஞ்சு விழும். நுனி முடியில மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணதுனால உங்க சருமத்துக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்கலாம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களோட முடி ரொம்ப வறண்டு போயிடும். அந்த மாதிரி டைம்ல தலைக்கு ஷாம்பு வச்சு குளிக்கிறதுனால முடி ரொம்ப சாஃப்ட் ஆகும். எல்லாரோட உடம்புக்கும் ஒரே ஷாம்பு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. உங்க முடி தின்னா இருந்தா வேற ஷாம்பு, இல்லைன்னா திக்கா இருந்தா வேற ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஷாம்புல முடிக்கு நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கும் ஷைன் ஆகிறதுக்கும் சிலிக்கானை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சிலிக்கான் ஃப்ரீன்னு போட்டிருக்க ஷாம்புவை வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்க கூந்தலை இயற்கையாகவே காய வைக்கிறது ரொம்ப நல்லது. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணா அதோட வெப்பத்துல உங்க முடி உடைந்து போகும், பளபளப்பும் இருக்காது. ஷாம்புவை சரியான முறையில் யூஸ் பண்ணா அது உங்க முடிக்கு நல்லது தரும். அதனால அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.